ஹலோ எவ்ரிவன். கடந்த வாரம் வெளிவந்த மாரீசன் அண்ட் தலைவன் தலைவி திரைப்படங்கள் எவ்வளோ வசூல குவிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் இந்த ஷார்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கான வரவேற்பு அப்படின்றது ரொம்ப நிறையவே இருக்குங்க. மக்கள் வந்து அந்த திரைப்படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்களாக இருக்கட்டும், மாமன் மாதிரியான படங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அதிக லாபம் ஈட்டிய திரைப்படங்கள். இந்நிலையில் கடந்த வாரம் வந்து தலைவன் தலைவி அண்ட் மாரீசன் அப்படின்ற 2 திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. 2 படத்துக்குமே மக்களுடைய வரவேற்பு சுமாராகவே இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். குறிப்பாக வந்து தலைவன் தலைவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருந்தால் கூட இந்த படத்துக்கான வரவேற்பு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படத்துக்கு நிறைய பேர் போய் பார்த்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கான தேட்டர்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மாரீசன் திரைப்படம் வடிவேலு ஃபஹத் ஃபாசில் கூட்டணியில் உருவான இந்த திரைப்படத்துக்கும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு மக்களிடையே கிடைச்சிருந்துச்சு. இதுக்கான தேட்டர்ஸும் வந்து இப்போ தலைவன் தலைவியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கான தேட்டர்ஸ் வந்து சற்று குறைஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் மொத்தம் தலைவன் தலைவிக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் கூட வசூல் ரீதியாக இந்த 2 திரைப்படங்களும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தலைவன் தலைவி இது வரைக்கும் சுமார் 4 கோடி தமிழகத்தை மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி வந்து மாரீசன் சுமார் 2 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2மே வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் தான். பட் இந்த வசூல் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல வசூல் அப்படின்னே சொல்லலாம். வரும் காலங்களில் இந்த வசூல் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 2 திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த திரைப்படம் உங்களை கவர்ந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.